ஆனா ஒரு பாட்டு கேட்டா நீயே உஷாராயிடுவேன். அந்த மாதிரி பாடுவாருமா. ஹெட்செட்டை போட்டு அந்த பாட்டு கேட்டா நீயே மயங்கிடுவேன். தினமும் நானோ ஏங்குகின்றனே கன்னி பொண்ண காதலிச்சு காலமெல்லாம் கவலைப்பட்டு வாழ்க்கை வீணானதே. அண்ணா என்ன வச்சு ஒரு பாட்டு பாடுங்க. மூஞ்ச கழுவி மேக்கப் பண்ணோம் மூளை கடையில நாஸ்தா துண்ணோம் பண்ணதுங்க நைந்தரா போல. எனக்கு த்ரிஷா தான் பிடிக்கும். த்ரிஷா வச்சு பாடுங்க. த்ரிஷா எனக்கு பிடிக்காதனா? தல கோதம் இளங்காத்து காதல பத்தி பேசிட்டோம். உங்களுக்கு காதல் வந்திருக்கா? மரமாகும் விதையல். அன்னைக்கு அந்த விஷயம் போன பிறகுதான் நான் நல்லாவே இருக்கேன். ஆனா இன்னைக்கு நான் சரண் அப்படின்னு தெரிய ஒரு காரணமே கலங்காதே கலங்காதே. ஃபர்ஸ்ட் நான் டோலாக் வாசிக்க தான் கானா உள்ள வந்தேன். என்னுடைய இன்ஸ்பிரேஷன் யாருன்னா மலர்ந்துட்டே வானத்துல பறக்க கூட முதல்ல என்ன கானால கூப்பிட்டு வந்தது குருநாதரை மறக்க கூடாது. ஒரு மரண வீட்டுல ஆரம்பிச்சு அப்புறம் 150 ரூபாய் பேமெண்ட் கொடுத்து அது அப்படியே போச்சு. 500 ரூபாய் 1000 ரூபாய் போய் ஒரு வாட்டி எங்க ஃபேமிலி ஒரு பிரச்சனை. அதனால எங்க அம்மா வந்து 10 மாசம் சுமந்த ஏழப்பட்ட குடும்பம்னு சொந்தம் எல்லாம் ஒதுக்கிடுச்சு. பணம் இருந்தா மட்டும்தான்டா மதிப்பாங்க தெரியாது. அம்மா பாசம் புரியாது. உடல் மண்ணில் சாய்ந்து விட்டால் அழுத லாபம் கிடையாது. தவைக்கு பழகுறவனை தட்டி விடுங்க பாவம் இல்ல. துரோகனால என்ன சொல்லுங்க உங்களுக்கு தெரியல? துரோகனா சொல்லுங்க. அப்படி கிடையாது. அதுல நீ மட்டும் பல்சின்னு வீரம்மா வாழனண்டா கோழையா வாழ்ந்துடாத. உன் கூட சுத்துற நண்பன் உன்னை பின்னால போய் பேச என்ன பின்னாடி சிரிச்சவங்க இவங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்றேன். ஏன்னா குப்பத்ராஜ நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஒரு சூப்பரான கெஸ்ட் தான் இருக்காரு. இவர் ஒரு கானா சிங்கரோட வாரிசுங்க. இவர் நிறைய மேடைகளில் பாடியிருக்காரு, நிறைய ஆல்பம் சாங்ஸ் பாடியிருக்காரு. அம்மா அப்பா லவ் சாங்ஸ் இந்த மாதிரி வெரைட்டியான சாங்ஸ் பாடியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இவர் ஒரு டோலக் பிளேயர் கூட. இவர் மேடைகளில் பாடுறது மட்டும் இல்லாமல் சில நேரங்களில் டோலக்கும் வாசிப்பார். இவர் பேரை கேட்டாலுமே அதிரடியா இருக்கும். தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறது மிஸ்டர் அதிரடி சரண் தான் இருக்காரு. அவர்கிட்ட அவரோட லைஃப் ஜேர்னியை பத்தி நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம்ண்ணா. வணக்கம் சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே அண்ணா, உங்களை பார்த்த உடனே கேட்கணும்னு நினைச்ச ஒரு கேள்வி என்னன்னா, அதிரடி சரண் சரண் ஓகே, அது என்ன அதிரடி? அதாவது நானும் சரவடி சரணா ஒன்னா இருந்தோம். அதாவது சரவடி சரண் நான் சொல்லிட்டு ஓகே என்னுடைய அண்ணன் தான். அவர் பாடும் போதே நான் டோலக் வாசிப்பேன். ஃபர்ஸ்ட் நான் டோலக் பிளேயர் தான். அவர் பாடும் போது நான் டோலக் வாசிப்பேன். அவர் என்ன சொன்னாருன்னா, சரணே டோலக் வாசிட்டே இருக்காத, பாட ஆரம்பி, கண்டிப்பா நல்லா பாடுவேன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டை எழுதி எனக்கு கொடுத்தாரு. அப்ப நான் ஒரு சேனல்ல ஒரு தனியார் தொலைக்காட்சியில பாடும் போது நான் சரவடினா இவர் அதிரடி அப்படின்னு சொல்றாரு. அதுல இருந்து அதிரடி சரண் அப்படின்னு பேர் ரிஜிஸ்டர் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ உங்களோட உண்மையான பேர் என்னது? என்னுடைய பேர் சரண் தான். ஓகே, ஆனா என்னுடைய சர்டிபிகேட் ஃபுல்லா சக்தி வெளில இருக்கும். பசங்களுக்கு தெரிஞ்சது சரண் தான். இப்போ ரொம்ப அழகா சொன்னீங்க. இருந்தாலுமே உங்களை பத்தி அறிமுகம் உங்களோட ஃபேன்ஸ்க்கு சொல்லுங்களேன். கண்டிப்பா. குப்பத்ராஜா மீடியா அனைத்து நண்பர்களுக்கும் கானா ரசிகர்களுக்கும் என்னுடைய குடும்பத்தின் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் வணக்கங்கள். என்ன உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, நான் கானா பாடகர். சாதாரண மரண வீட்டில் பாடின ஒரு கானா பாடகர் தான். ஃபர்ஸ்ட் நான் டோலாக் வாசிக்க தான் கானா உள்ள வந்தேன். என்னுடைய இன்ஸ்பிரேஷன் யாருன்னா கானா வினோத், டோலாக் ஜெகன், இவங்க தான். இவங்கள பார்த்து தான் கானா உள்ளே பாடணும், டோலாக் வாசிக்கணும் அப்படின்ற ஒரு ஆசையில் வந்தேன். நான் யாருக்கிட்டையும் கற்றுக்கல. மோஸ்ட்லி நானாகவே டோலாக் வாசிக்க ஆரம்பித்து நானாகவே கானாக்கெல்லாம் போயிட்டு அதுக்கப்புறம் சரவடி சரணா நான் சொல்லி பாட ஆரம்பித்தேன். முதல்ல என்னை கானாவில் கூப்பிட்டு வந்தது எங்கள் ஏரியாவில் நொச்சி நகர் கார்த்தி, அப்புறம் பல்லாவர ரகுன்னு சொல்லிட்டு ஒரு 2 பேர் இருக்கிறாங்க. அவங்க தான் நல்லா வாசிக்கிறடா வாடா ஒரு கானாவுக்கு போகலான்னு சொல்லிட்டு நேற்று ஒரு மரண வீட்டில் ஆரம்பித்து அப்புறம் 150 ரூபா பேமெண்ட் கொடுத்து அது அப்படியே போச்சு. 500 ரூபா 1000 ரூபா போய் பாடகர் ஆகிட்டு இன்றைக்கி ஒரு லெவலில் வந்து நிற்கிறேன். உங்களுடைய சப்போர்ட்டால் தான் இன்றைக்கி நான் வந்து நிற்கிறேன். அதே மாதிரி உங்களோட சப்போர்ட் என்றைக்குமே தேவை. அவ்வளோதான் என்னுடைய. உங்களை பற்றி நீங்கள் ரொம்ப அழகாக சொன்னீங்க. இருந்தாலுமே உங்கள் அப்பா கிட்ட இருந்தால் நீங்கள் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டீங்க. ஸோ உங்கள் அப்பாவை பற்றி ஒரு 2 வார்த்தை. அப்பா கிட்ட வந்து நான் கற்றுக்கிறத விட அப்பா மூலியமாக தான் எனக்கு இன்ட்ரெஸ்டே வந்தது கானா உள்ள. ஏன்னா எங்கள் ஃபேமிலியில் யாருமே கானானா பிடிக்காது. பாதி பேருக்கு கானானா பிடிக்காது. ஏன்னா கானாவுக்கு போனால் தவறான வழியில் போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருமே அனுப்ப மாட்டாங்க. ஆனா எங்க அப்பா கச்சேரிக்கு போயிட்டு வரும்போதுலாம் நான் ஆசைப்படுவேன் அப்பாவோட கானாவுக்கு போனோம். ஆனா அனுப்ப மாட்டாங்க, வீட்டுல நைட்ல அனுப்ப மாட்டாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா எங்க அப்பா கிட்ட சொல்லி எங்க அப்பா கிட்ட எப்படிப்பா பாடுறது, எப்படிப்பா இந்த விஷயம், கானாவுக்கு போனா என்ன நடக்கும், அதெல்லாம் எங்க அப்பா கிட்ட கத்துட்டு தான் நான் அப்புறம் ஒரு வாட்டி என்னை கச்சேரி கூப்பிட்டு போனாரு.
கூட்டு போகும்போது அந்த இடத்துல வினோத் அண்ணனும் ஜெகன் மாமா எங்கள் அப்பா பாடுறாங்க. ஓகே. அப்போ அவங்க பாடுறது, அவங்க எப்படி நடக்கிறாங்க, அவங்க எப்படி சுதி சொல்கிறாங்க, இதெல்லாம் பார்த்து இவங்க 3 பேரை வச்சு தான் நான் பாட ஆரம்பித்தேன். ஆனால் எங்கள் அப்பாவோட ஜீன் மூலியமாக தான் எனக்கு கானா வந்தது. ஆமாம், இதுதான் உண்மை. ஆனால் என்னுடைய எடுத்துக்காட்டு தான் அவங்கள நான் சொன்னேன், இவங்க மூலியமா நம்மளுக்கு ஒரு வழி வந்தது அப்படின்னு. ஆனால் எங்கள் அப்பா மூலியமாக தான் எல்லாமே எனக்கு. நான் இன்னைக்கு கானா பாடதான் நினைக்கிறேன்னா நொச்சி நகர் குமார் புல்லன்றதுனால தான் கானால எல்லாருக்குமே தெரியுமே தவிர அதிரடி சரணா யாருக்குமே தெரியாது. அப்பாவோட பேருக்கு முன்னாடி அமரன் அப்படின்ற ஒரு பேர் வருது இல்ல, அதுக்கான ரீசன் என்ன? அது என்ன ரீசன்னா, அமரன் திரைப்படம் கார்த்தி சார் நடிச்ச அமரன் திரைப்படத்துல அப்பா தான் எழுதின பாட்டு. அது மெத்தல போட்ட சோக்கல. ஆனா அந்த பாட்டு வந்து ஒரு சில சூழ்நிலையால அப்பாவால பாட முடியாத நேரத்துல கார்த்தி சார் பாடிட்டாரு. ஆனா எல்லா மக்களுக்கும் தெரியும் அது அப்பா தான் பாட வேண்டியது, அப்பா தான் எழுதுனது அப்படின்ட்டு. அதனால அப்பெல்லாம் வந்து அமரன் குமார் அப்படி வந்துச்சு பேரு. அதனால அப்பா பேரு அமரன் குமார் அப்படின்னு சொல்லுவாங்க. இவ்வளவு நேரம் நம்ம பேசிட்டே தான் இருந்தோம். கானா சரண் கிட்ட வந்துட்டு பாட்டு கேட்கலன்னா எப்படி? வாங்க ஒரு பாட்டு கேட்டுடலாம். அண்ணா பக்திமயமா இருக்கீங்க, மாலை எல்லாம் போட்டிருக்கீங்க போல, ஒரு ஐயப்பன் பாட்டு எடுத்து விட்டுறீங்களா? கண்டிப்பா. கார்த்திகை மாசம் வேற. கானா பாடல் பாடுறத விட எப்பயுமே ஒரு கச்சேரி தொடங்கும் போது சாமி பாட்டோட தான் ஆரம்பிப்போம். அதே மாதிரி நம்ம நிகழ்ச்சி ஒரு சாமி பாட்டோட கார்த்திகை மாசம் ஐயப்பனை வேண்டி ஒரு பாட்டு ஒன்று பாடிடலாமா? ஓகே. சரணம் சொல்லி கூப்பிடுவோம் சபரிமலை வாசனை, மரணம் என்று அழைத்திடுவோம் வரம் கொடுக்கும் ஈசனை, அருளை தரும் ஆண்டவனை, அன்பனுக்கு மித்திரனை, சிரம் தாழ்த்தி வணங்கிடுவோம் ஹரிகர சுதன் ஐயப்பனை, இல்லாலி வீரனே வீரமணி கண்டனே, தமிழ் சொல்லெடுத்து பாடுவோம் சுந்தரேசன் மைந்தனே, சபரிமலை செல்பவர்க்கு சஞ்சலங்கள் இல்லை, பயம் தனையே போக்கிடுவான் பந்தலனில் பிள்ளை, அபயம் என்று அழைப்பவர்க்கு அகழ்ந்திடுமே தொல்லை, அவனின்றி மனதினிலே அணுவும் அசைவதில்லை. சுவாமியே சரணமையப்பா. சூப்பர். அண்ணா எப்படி மூச்சு விடாம பாடுவீங்களா, இல்ல நீங்க பாடும்போது நரம்பெல்லாம் அப்படியே வந்து ஒரு மாதிரி இழுத்த மாதிரி? அப்படி இல்லம்மா, ஒரு பாட்டுக்கு அந்த பிட்ச் வரும்ல, ஓகே, அதுல வந்து எல்லாருக்குமே அப்படி ஆகும். மூச்சு விடாம பாட எஸ்பிபியான ஆடுது. இல்ல நீங்க பாடும்போது அப்படிதான் தோணுச்சு, அந்த லைட்டா அந்த கேப்ல மட்டும் தான் மூச்சு எடுக்கிறேன். இல்ல எனக்கு உடம்பு சரியில்லை, அண்ணன் கூப்பிட்ட உடனே கண்டிப்பா வரணும்னு சொல்லிட்டு வந்தேன் நான். உண்மையா செம கோல்டு, உனக்கு பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும் என் ஃபேஸ் எல்லாம். தெரியுது. ஆமா. நிறைய கானா பாட்டு பாடிட்டு இருக்கீங்க இல்லையா, ஏதாச்சும் ஒரு கானா பாட்டு ஃபேமஸ் ஆயிருக்கும் நீங்க பாடினது, உங்க ஃபேன்ஸ் வந்து உங்ககிட்டயே வந்து ரியாக்ட் பண்ணிருக்காங்களா அதை பத்தினா, இந்த பாட்டு செம்மையா இருந்துச்சு நான் பார்த்தேன், அந்த மாதிரி யாராச்சும் ரியாக்ட் பண்ண அந்த ஒரு மெமரி ஷேர் பண்ண முடியும்? கண்டிப்பா. அதாவது நான் ஏதோ ஒரு பாடணும், ஒரு பாட்டு நம்மளும் பாடணும் ஒரு ஆசையில தான் நானும் சரவடி சரணனும் ஒரு பாட்டு பாடணும், டோலக் வாசிக்கிறத பத்தி பாடணும். அதுக்கப்புறம் அந்த பாட்டு நல்ல ரீச். நான் வேசார்பாடி சைடில் போகும்போதுலாம் ஆட்டோலலாம் ஓடும் அந்த பாட்டு நாங்கள் பாடினது. சரி இதுக்கப்புறமா நம்ம பாட ஆரம்பிக்கலாம் பண்ணலான்னு நெக்ஸ்ட் ஆல்பம் எழுதினேன். ஒரு வாட்டி எங்கள் ஃபேமிலி ஒரு பிரச்சனை, அதனால் எங்கள் அம்மா வந்து ரொம்ப கஷ்டமாக துணி துவைச்சுன்னு இருந்தாங்க. அவங்க படுற கஷ்டத்தை பற்றி ஒரு 10 நிமிஷத்தில் ஒரு பாட்டு ஒன்று எழுதினேன். அம்மாவை பற்றி பாடலாம், எவ்வளோ பாட்டு பாடுறோம், நம்மளுக்கு தெய்வமே நம்ம அம்மா அப்பா தான், அவங்கள பற்றி பாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவை பற்றி ஒரு பாட்டு பாடினேன். அந்த பாட்டு 2 மில்லியன் 3 மில்லியன் கிட்ட போயிடுச்சு. யூடியூப்ல 3 மில்லியன் 4 மில்லியன் போயிடுச்சு. அதுக்கப்புறம் எனக்கு நிறைய ஃபோன், எப்படின்னா ஃபோன் பண்றவங்களா ஃபர்ஸ்ட் அழுதுட்டு தான் பேசுவாங்க. ஏன்னா யாருமே எழுதாத வார்த்தையெல்லாம் அதில் எழுதிருப்பேன். ஏழப்பட்ட குடும்பம்னு சொந்தம் எல்லாம் ஒதுக்கிடுச்சு, பணம் இருந்தா மட்டும்தானா மதிப்பாங்கன்னு தெரிஞ்சிச்சு, அடுத்த ஒரு ஜென்மம் இருந்தா உன் செருப்பா நான் பிறக்கணுமா, 10 மாசம் என்ன சுமந்த ஒரு வாட்டியாவது நான் உன்னை சுமக்கணுமா அப்படின்னு எழுதிருப்பேன். அந்த கமாண்டை நீங்க யூடியூப்ல போய் பாருங்க, அதுல கமாண்ட்ல ஒருத்தன் கூட ஒரு தவறான கமாண்டே இருக்காது, அழுவாங்க ஃபுல்லாமே. எனக்கு அந்த ஒரு சந்தோஷம் போதும். என்னை பாராட்டுறதை விட அந்த அம்மா இல்லாத குழந்தைங்களுக்காக நான் கண்ணீரை வர வச்சேன். அது ரொம்ப சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சி. பெங்களூர்லாம் போகும்போது கட்டிப்பூச்சிலாம் அழுதுக்கிறாங்க, அது ரொம்ப சந்தோஷம் எனக்கு. பல மில்லியன் மக்கள் பார்த்து அழுத அந்த ஒரு பாட்டை ஒரு 2 லைன் பாட முடியுமா? கண்டிப்பா. இந்த பாடல் வந்து நான் என்னுடைய அம்மாக்காக எழுதினேன். ஆனா இது என்னுடைய அம்மாவுக்கு மட்டும் இல்லை, உலகத்துல இருக்கிற எல்லா மக்களுடைய அம்மாவுக்கும் இந்த பாட்டை நான் சமர்ப்பணம் பண்றேன். அம்மா அப்பாவும் இருக்கும் போதே பார்த்துக்கோங்க, அவங்க இறந்துட பிறகு நம்ம அழுது எதுவுமே பண்ணி ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அதுக்காக தான் இந்த பாட்டு. ஏழப்பட்ட குடும்பம் என்ன சொந்தம் எல்லாம் என்ன ஒதுக்கிடுச்சு, பணம் இருந்தா மட்டும்தாண்டா மதிப்பாங்கனோ தெரிஞ்சிடுச்சு, இருக்கக்கூட வீடு இல்லை 10க்கு வேணா ரோட்டு வரோம்,
கஷ்டப்பட்டு வளர்ந்தாதான் எங்க அம்மா பட்ட துயர் தீரும். அடுத்த ஒரு ஜென்மம் இருந்தா உன் செருப்பாக சரண் பொறக்கணுமா? 10 மாசம் சுமந்த என்ன ஒரு வாட்டி அதுவும் புள்ள சுமக்கணுமா? இருக்கும்போது தெரியாது அம்மா பாசம் புரியாது. உடல் மண்ணில் சாய்ந்து விட்டால் அழுத லாபம் கிடையாது. தெய்வத்தை நான் பார்த்துட்டேன் என் தாயோட உருவத்துல. திரும்பவும் பிறக்கணும் அம்மா கருவற சொர்க்கத்துல. ஓகே சூப்பர். நன்றி, எல்லா தேங்க்யூ. பாட்டும் செம்மையா பாடுறீங்களே. இப்போ நீங்க சிங்கரா வந்து அடி எடுத்து வச்சிருக்கீங்க, கானா சிங்கரா. எல்லாருமே வந்து ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்றாங்கன்னா அதுல அவங்களுக்கு ஒரு ஆம்பிஷன் இருக்கும், இந்த இலக்கை போயிட்டு நம்ம அடையணும்னு சொல்லிட்டு. சோ உங்களோட இலக்கு என்ன? என்னோட இலக்கு மக்களுக்கு நிறைய கருத்தான பாடல் கொடுக்கணும். ஓகே. நம்ம திரைப்படத்துல பாடுறோமோ இதுல பாடுறோமோ அது தேவையில்ல, மக்களுக்கு நல்ல கருத்தான பாடலை கொடுக்கணும். எந்த ஒரு தவறான பாடலோ தவறான விஷயத்துல போகக்கூடாது. என்னால் முடிஞ்ச வரைக்கும் என்டர்டைன்மெண்ட் பண்ணணும். இப்போ நடுவில் நான் ஒரு 2 வருஷமா எந்த ஒரு பாடலும் விடாமல் இருந்தேன். அது என்னுடைய பர்சனல் ப்ராப்ளத்தினால. ஆனால் இதுக்கப்புறம் பாடல்லாம் நிறைய ரிலீஸ் பண்ணுவேன். அது என்னுடைய பர்சனல் ப்ராப்ளம், அதனால தான் பண்ணாமல் இருந்தேன். அதை நம்ம மக்களுக்கு சொல்லி புரிய வைக்க முடியாது. எல்லாரும் என்ன கேட்பாங்க, அது கேட்கும் போதே சந்தோஷமா இருக்கும். கச்சேரி போகும்போது என்ன பாட்டை விட மாட்டீங்க, வெயிட் பண்ணுறேன் எல்லார்கிட்ட சொல்லி புரிய வைக்க முடியாது. சீக்கிரமா விடுறப்பான்னு சொல்லியிருக்கேன். கண்டிப்பா வர நியூ இயர் கண்டிப்பா எல்லாமே என்னோட பிரச்சனை முடிஞ்சு ஒரு பாட்டு இல்லை, இதுக்கப்புறம் கண்டினியூவா பல பாடல். நான் என்ன ஒரு தவறு பண்ணிட்டேன்னா, எனக்குன்னு ஒரு சேனல், எனக்கு அப்பெல்லாம் தெரியாது அதை பத்தி, எனக்குன்னு ஒரு சேனலை பண்ணி அதுல பாட்டு விடாம பல சேனல்களுக்கு பாட்டை கொடுத்து என்னை வச்சு அவங்க சம்பாரிச்சுன்னு போயிட்டாங்க. இப்பதான் புரியுது நம்ம இவ்வளவு நாள் வேஸ்ட் பண்ணிருக்கிறோம் லைஃபை. அந்த பணத்தெல்லாம் வச்சிருந்தா நானே நல்லா இருந்திருப்பேன் இன்னைக்கு. அதனால இதுக்கப்புறம் நம்மளுக்குன்னு ஒரு விஷயத்த பண்ணி ரெவன்யூ பண்ணணும்னு சொல்றதுக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நிறைய பாடல் வரும், நிறைய பண்ணுவேன். கண்டிப்பா திரைப்படத்திலயும் பாடணும்ன்ற ஆசை தான். பாடி இருக்கிற ஒரு 3 படம் பாடி இருக்கிறேன். என்னென்ன படம்? அது பேரெல்லாம் சொல்லக்கூடாது, இன்னும் ரிலீஸ் ஆகல படம் எதுவுமே. அதை நான் ப்ராசஸிங்லாம் போயிட்டு இருக்கு. கண்டிப்பா வரும்ன்ற மாதம்மாவுடைய ஆசீர்வாதத்தாலையும் அல்லாஹ்வுடைய ஆசீர்வாதத்தாலையும் முருகரோட ஆசீர்வாதம் கண்டிப்பா நம்பிக்கையில இருக்குது. மாதாம்மாவை பத்தி இப்ப நீங்க பேசிட்டு இருந்தீங்களே, கானா சிங்கர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஆனா எல்லாருமே வந்து அவங்கள வச்சு மட்டும் நிறைய பாட்டு பாடுவாங்க. சோ நீங்களுமே வந்து மாதாம்மாவை வச்சு பாட்டு பாடியிருக்கீங்களா? அதாவது கானா பாடகர் மட்டும் மாதாம்மாவை வணங்க மாட்டாங்க. மாதாம்மா வந்து ஒரு பொது தெய்வம். அவங்க எப்படின்னா முருகரை கும்புறம் கூட மாதாம்மா கும்பிடுவாங்க, கிறிஸ்டியன்ஸ் கூட மாதாம்மாவை கும்பிடுவாங்க, முஸ்லீம்ஸ் கூட மாதாம்மாவை கும்பிடுவாங்க. ஏன்னா மாதாம்மா வந்து ஒரு பொது தெய்வம். அவங்க வந்து கிறிஸ்டியன்ஸ், இந்து, முஸ்லீம்லாம் கிடையாது, அவங்க பொதுவான தெய்வம். கானா பாடகர் மோஸ்ட்லி மாதாம்மாவுக்கு பாடுவோம், அவ்வளவுதான், வேற ஒன்றும் ரீசன் கிடையாது. அதிகமான கானா பாடகர்கள் மாதாம்மாவுக்கு பாடினது எல்லாமே கானா பாடகர் தான். எனக்கு நான் பாடினதை விட என்னுடைய அண்ணன் குருநாதர் வினோத் அண்ணா பாடின பாட்டு தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். மாதா பாட்டுல அவர் தான் ஸ்பெஷலிஸ்ட். அவர் பாடின பாட்டு எனக்கு பிடிச்ச பாட்டு பாடுறேன். கோடி பண புகழும் பொன் பொருளும் இருந்தாலுமே மாதா கொடி என்று வேளங்கண்ணியில் இருப்பேனம்மா. நீர் போட்ட பிச்சையை நான் மறவேனம்மா. உயிர் விட்டாலும் பெச நகரில் விடுவேனம்மா. அன்னை மரியாளே எண்ணி எண்ணி உயிர் வாழுதே. மாதா தேர் வந்தால் சரண் போய் புகழ் பாடுவேன். இப்ப நீங்க வந்து அம்மா, அப்பா, மாதா அம்மா இந்த மாதிரி நிறைய பேருக்காக நிறைய ஸ்டேஜ்ல வந்து பாட்டு பாடியிருக்கீங்க. எல்லாரோட ஒரு மனிதருக்குன்னா வந்து ஒரு விஷயம் வந்து கண்டிப்பா வரும், அதுதான் காதல். காதலுக்காகவும் நீங்க பாட்டு பாடியிருக்கீங்க. அதுல எந்த பாட்டு உங்களுக்கு பிடிக்கும்? அதாவது எனக்கு உண்மையா சொல்ல போனா எனக்கு நான் பாடின பாட்டை நான் கேட்க மாட்டேன் உண்மையா. ஆனா நீங்க பாடின பாட்டு தானே எங்க ஆடியன்ஸ்க்கு பிடிக்கும். அவங்களுக்கு பிடிக்கலாம், என்னுடைய பாட்டு அவங்க யூடியூப்ல கேட்டுலாம். எனக்கு காதல்னாலே பிடிச்ச ஒரு பாடகர், காதல்னாலே பிடிச்ச ஒரு பாடகர்னா காதல் இல்லா புண்ணியரப்பா. அவர் மறைஞ்சிட்டாரு. ஆனா அவர் மறைஞ்சாலும் அவருடைய குரல் வளம் இப்ப வரையும் மறையாது. இப்ப வரைக்கும் ஒரு பாட்டு ஓடிட்டு தான் இருக்கு. அவருடைய பாட்டை நான் பாடுறேன், ஒரு பாட்டு எனக்கு பிடிச்ச பாட்டு. சின்ன பொண்ண காதலிச்சு காலமெல்லாம் கவலைப்பட்டு வாழ்க்கை வீணானதே, சரணோட வாழ்க்கை வீணானதே. வாலிப வயசம்மா வசந்தத்தின் கோலமா என் அன்பே, உன்னை எண்ணி தினமும் நானோ ஏங்குகின்றனே. கன்னி பொண்ண காதலிச்சு காலமெல்லாம் கவலைப்பட்டு வாழ்க்கை வீணானதே நண்பா, வாழ்க்கை வீணானதே. இந்த பாடலை அவரை தவிர வேற யாரும் நல்லா பாட முடியாது. அவர் பாடின பாட்டு நீங்களே சூப்பரா பாடிட்டீங்களே. இல்ல இப்ப என் பாட்டே உனக்கு இவ்வளவு பிடிக்குது நான் என் வாய்ஸ்ல, அவரு பாடினா எப்படி இருக்குமா பாரு.
பயங்கரமா அவருக்கு வயசு ரொம்ப பெரிய வயசு. ஆனா அவர் பாட்டு கேட்டா நீயே உஷாராயிடுவ. அந்த மாதிரி பாடுவாருமா. ஓ வல்லாட்டு சொல்ல உண்மையா. கானால லவ் சாங்னா அவருன்னு சொல்லலாம். ஆமா, அவருடைய முகத்தை பார்க்காம நீ ஹெட்செட்டை போட்டு அந்த பாட்டு கேட்டனா நீயே மயங்கிடுவ. நானும் அப்படி பாடியிருக்காரு. அந்த மாதிரி ஒரு பாடகர். ஓகே, இப்போ காதலை பத்தி பேசிட்டோம். உங்களுக்கு காதல் வந்திருக்கா? எனக்கு காதல் வந்திருக்கு, பல மோதல் வந்திருக்கு. ஆனா இன்னைக்கு வந்து எனக்கு நடுவுல நிறைய தோல்விலாம் ஆயிருக்கு. ஓகே. ஆனா நான் அதை நினைச்சு ஃபீல் பண்ணியிருந்தேன்னா இன்னைக்கு நான் தவறான வழியில போயிட்டு எப்படியோ ஒரு ரோட்ல படுத்துன்னு அப்படிதான் சுத்தி இருந்துருவேன். அன்னைக்கு நினைச்சேன் நான் கஷ்டப்படணுன்ட்டு. அன்னைக்கு அந்த விஷயம் போன பிறகு தான் நான் நல்லாவே இருக்கேன். ஆனா இன்னைக்கு நான் சரண் அப்படின்னு தெரிய ஒரு காரணமே நான் லவ் பண்ற பொண்ணு என் ஒய்ஃப் தான். எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. என் ஒய்ஃப் தான் எனக்கு இப்போ வரைக்கும் சப்போர்ட். நான் பல கஷ்டத்துல வாழ்ந்துட்டு இருக்கேன். இப்போ அரேஞ்ச் மேரேஜா? இல்ல லவ் மேரேஜ் தான். ஓகே. என் ஒய்ஃப் தான் இன்னைக்கு எல்லாமே எனக்கு இப்போ வரைக்கும். சூப்பர். ஆமா. ஓகே, உங்க ஒய்ஃப்காக ஒரு பாட்டு பாடுவீங்க? என் ஒய்ஃப் கண்டிப்பா பாடுறேன். கண்ணால கண்ணால சரண கொன்னால கோவமா நான் இருந்தா செல்லன்னு கொஞ்சிவா மாமா பேசுன்னு கெஞ்சிவா அந்த பனைமரம் கூட படுத்துன்னு பார்க்கும் செல்ல நீ வைக்கப்பட்டா கதநாயகியா நீ நடிச்சிருந்தாலும் உடனே சூப்பர் ஹிட்டா அழகா விதிசையும் என் மனைவி எனக்கு உலக அதிசயம் அன்ப அலசண்டா அவதான் கோவில் கலசண்டா என் அழகுல சரண் அசந்து போயிடுவேன் வியா பார்வை பார்த்தாலே நான் பஸ்பமாயிடுவேன் அந்த தண்ணியும் தங்கமா மாறும் நீ தேச்சி தலை குளிச்சா. ஓகேவா? சூப்பர். எனக்கு பிடிச்ச பாடல் இது. ஓகே ஓகே அண்ணா, இவ்வளோ நேரம் வந்து ரொம்ப ஜாலியாக கலகலன்னு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை பற்றியும் உங்களை சுற்றி இருக்கிறவங்கள பற்றியும் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப நன்றி. நீங்களும் இவ்வளோ நேரம் எனக்காக ஒத்துழைப்பு கொடுத்து இவ்வளோ கேள்வி ப்ரிப்பேர் பண்ணி கேட்டதுக்காகவும் அண்ணன் வந்து இவ்வளோ நேரம் எனக்காக உட்காந்ததுக்கும் குப்பத்து ராஜா மீடியா நேயர்களுக்கும் ரொம்ப நன்றி. நிறைய பாடல்கள் குப்பத்து ராஜா மீடியாவில் வரும். எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். தேங்க்யூ. இவ்வளோ நேரம் ஒரு கலகலப்பான ஜாலியான இன்டர்வியூ பார்த்தோம். இதே மாதிரி வேற ஒரு இன்டர்வியூவில் நான் உங்களை சந்திக்கிறேன். இதே மாதிரி ஜாலியான இன்டர்வியூலாம் நீங்கள் பார்க்கணுன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.